ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களே எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு டாஸ்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா ஒரு பாட்டு ஒன்று பாடாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பெண் ரேப்பராகவே மாறிட்டாங்க. அந்த பீட் பாக்ஸ் பண்ணுறதும் இது வந்துட்டு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக நம்ம சுபிக்ஷா பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டாங்க. போவாங்க நினச்சி வந்துட்டாங்க. சூப்பரில். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டார். சரியான கொஸ்டின். யாரை வந்துட்டு அமைக்கி யார் வந்து மேலே வரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். விஜய் பார்வதி ஒரு சில பேர் தாக்கினாங்க, குறிப்பாக சுபிக்ஷா வந்து தாக்கினாங்க. இந்த மாதிரி கமருதினை அவங்க வந்து யூஸ் பண்ணி விஜய் பார்வதி இது பண்ணுறாங்க, கேமை விளையாடுறாங்க, கமருதினை கீழே இறக்கி இவங்க மேலே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லாவே கேம் ப்ளே பண்ண தெரியும். இவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து கமருதி மூலமாக சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி எஃப்ஜேவும் வழக்கம் போல் தாக்கியிருப்பார். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கு வேறு கிளாப்ஸ் வேறு கொடுமை என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ ஆனால் பார்வதி வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே புட்டு வச்சாங்க. ஏன்னா இது வந்துட்டு போன வாரம் நடந்த விஷயங்கள். கனியும் விக்ரமும் வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த போன வாரம், அதாவது இந்த முடிஞ்சிச்சுல, இந்த போன வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரம்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. எப்போ ரம்யா வந்துட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டு அந்த அன்புக்கு அங்கே விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? விஜய் சேதுபதி கலாய்ச்ச உடனே அந்த சனிக்கிழமை எபிசோடு, சண்டே எபிசோடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்வதி கூட இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பார்வதி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அந்த திருக்குறளில் இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி தலையாக மாறியிருப்பாங்க. சரிங்களா? அந்த டைம்லேயே வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரு பிளானை போட்டாங்க. ரம்யா விடக்கூடாது, ரம்யாவோட விஷயங்களை நம்ம இனிமேல் வந்து இது பண்ணோம், அவள் நம்மக்கிட்டே வந்து சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் கனியை போய் விசாரிச்சிருப்பாங்க, ஏன் நீ வந்து ஒரு மாதிரி இருக்க, எங்கிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு. அதை வந்து ரம்யாவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிளானெல்லாம் எப்படி வந்துட்டு அந்த நேரத்தில் விஜய் பார்வதி இல்லவே இல்லை. சரிங்களா? இப்போது அப்படியே பிச்சு வைக்கிறாங்க. அப்படியே நம்ம வந்து ஆடியன்ஸாக பார்த்த மாதிரி அவங்க பார்த்து சொல்கிறாங்க. சார், இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரம், கனி, எஃப்ஜே 3 பேருமே ஒரே டீம் தான். சூப்பராக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த தருணங்களில் யார் அமுக்கணும் அவங்களுக்கு தெரியும். இப்போ போன வாரம் அவங்களோட டார்கெட்டே ரம்யா தான்ட்டாங்க. சூப்பராக சொன்னாங்க. ஏன்னா இந்த பக்கெட் பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய சீன் கிரியேஷனே தேவையில்லை. அதே மாதிரி வியானா வந்து இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விஷயத்துக்கு சண்டை போட்டாங்க, ஞாபகம் இருக்கும். அதுக்கும் அழுதாங்க. சரிங்களா? இந்த நல்லா நோட் பண்ணிங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக அழுதுருப்பார் விக்ரம். அதே மாதிரி கனியும் பாருங்கள், கடைசியாக அந்த பக்கெட் மட்டும் சொல்லுங்கள், ஓ நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் சொன்னீங்க, எதுக்கு இவ்வளோ பதட்டம். உடனே சபரி வந்திருப்பார், உடனே எஃப்ஜே கேட்டிருப்பார். வியானான்ற காரணத்தில் தான் கொஞ்சம் எஃப்ஜே வந்து அடைக்க வச்சார். இதே அந்த இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா அவரும் குதிச்சிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை அழகாக அங்கே புட்டு வைக்கிறாங்க. சார், போன வாரம் அவங்களோட டார்கெட்டே ரம்யா தான். அதனால் அவங்கள 3 பேர் சேர்ந்து யார் அந்த தலையாக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை பாயிண்டாக எடுத்து அடித்தாங்க. அதுதான் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அவள் தலையாக இருக்கும் என்ன பண்ணா, எஃப்ஜே நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், ரம்யா என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு. கனியும் பேசியிருப்பாங்க, விக்ரமும் பேசியிருப்பார். கடைசியில் வந்துட்டு ஒரு அந்த பக்கெட் இஷ்யூவில் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ செம்மையாக அனலைசிஸ் பண்ணுறாங்க. அப்பா வேற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எஃப்ஜேவை சொல்லிட்டாங்க, சூப்பராக சொன்னாங்க. சார், இவனுக்கு வந்து என்னை பற்றி லேபிளிங் பண்ணுறது தான் வேலையே, நான் வந்துட்டு லவ் கண்டென்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி பார்த்தோன்னா அரோரா அதை தான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வந்துட்டு எஃப்ஜே சொல்லலை? புரியுதுங்க உங்களுக்கு? அப்படி அவர் வந்து கரெக்டாக அனலைசிஸ் பண்ணுற ஒரு புது செம்ம கேமர் அப்படின்னா அரோராவை சொல்லியிருக்கணும். ஏன்னா அரோரா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் துஷார் கூட இருந்தாங்க, இப்போ கமருதி கூட இருக்காங்க. வேறு என்ன அவங்க பெருசாக பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த விஜய் போகிறதே கலாய்க்கிறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே போக மாட்டேங்குது. இவருடைய விஷயங்கள் ஒன்றும் இல்லை பேபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்க, நான் தான் கூட இருக்கேன்ற மாதிரி அரோரா அணைச்சிக்கிறாரு. இங்கே வந்தால் வந்துட்டு இந்த அம்மா கிட்ட மட்டும் வந்து வெடிக்கிறார். ஏன்னா இந்த அம்மா வந்துட்டு அவரை வந்து ஐஸ் வைக்கிறது இல்லை. யார் விஜய் பார்வதி எஃப்ஜேக்கு ஐஸ் வைக்கிறது இல்லை, போட்டு மூஞ்சிக்கு நேரம் உடச்சிட்றாங்க. அது அவருக்கு பிடிக்கல. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு எப்படின்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் சேஃப் கேம் விளையாடி இங்கே ஒன்று நம்ம வரல, அடித்து உடைக்க தான் இங்கே வந்திருக்குன்ற மாதிரி விஜய் பார்வதி சூப்பராக போனாங்க. எனக்கு அந்த கேம் அனாலிசிஸ் இங்கே செம்மையாக மாசாக இருந்துச்சு. எப்படா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சதுன்னா இது நம்ம பார்த்தது, எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியுன்றது சத்தியமாக புரியல. அழகாக லிஸ்ட் அவுட் எடுத்தாங்க, அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை சொன்னாங்க பாருங்கள், நானே ஒரு மாதிரி மறந்துடுறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.